காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவே அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஒப்பந்தம், அவுட்சோர்சிங் மற்றும் சுய உதவி குழுக்கள் மூலம் தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தும் முறையை ரத்து செய்து உள்ளாட்சி நிர்வாகமே நேரடியாக பணியாட்களை நியமிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் இப்போராட்டம் நடைபெற்றது. காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவே அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஒப்பந்தம், அவுட்சோர்சிங் மற்றும் சுய உதவி குழுக்கள் மூலம் தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தும் முறையை ரத்து செய்து உள்ளாட்சி நிர்வாகமே நேரடியாக பணியாட்களை நியமிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் இப்போராட்டம் நடைபெற்றது. காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவே அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஒப்பந்தம், அவுட்சோர்சிங் மற்றும் சுய உதவி குழுக்கள் மூலம் தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தும் முறையை ரத்து செய்து உள்ளாட்சி நிர்வாகமே நேரடியாக பணியாட்களை நியமிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் இப்போராட்டம் நடைபெற்றது. காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவே அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஒப்பந்தம், அவுட்சோர்சிங் மற்றும் சுய உதவி குழுக்கள் மூலம் தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தும் முறையை ரத்து செய்து உள்ளாட்சி நிர்வாகமே நேரடியாக பணியாட்களை நியமிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன் இப்போராட்டம் நடைபெற்றது.